Information provided in this video is for educational and informational purposes only. Always do your own research and consult with a qualified financial advisor before making any trading or investment decisions. The creator of this video shall not be held responsible for any financial losses incurred as a result of trading or investment activities undertaken based on this content. Trading and investing are subject to market risks. Please act wisely. Hi option buyers, வணக்கம். இன்னைக்கு பார்க்கலாம் 3ஆம் தேதியோட போஸ்ட் மார்க்கெட் பார்த்துட்டு இருக்கோம். சரி, இன்னைக்கு என்ன நடந்தது, நேற்று நம்ம சொன்னது நடந்ததா இல்லையா அப்படின்றத பார்க்கலாம். இதை தாண்டி ஒரு விஷயம் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதாவது பட்ஜெட்டுக்கு அப்புறம் மார்க்கெட்டு ஓவர்வியூ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துருக்கோம். அது இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்கோம். பிடிச்சிருக்கவங்க அந்த வீடியோ போய் பாருங்கள். உங்களுக்கு கிளாரிட்டி, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் செக்டாரில் இருக்கிறவங்க அதை பாருங்கள், ஒரு கிளியர் பிக்சர் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இன்றைக்கி மார்க்கெட் என்ன நடந்ததுன்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 3ஆம் தேதியோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. மார்க்கெட் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகிருக்கு. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆனால் மார்க்கெட் ஒரு ரேஞ்சுக்குள்ளே மட்டும்தான் இருக்கும், வால்டைல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நேற்றே சொல்லியிருந்தேன் நான். ஆனால் இருந்தாலும் 2 இடத்துல நமக்கான சான்ஸ் கிடைச்சிது. ஒன்று இந்த இடத்துல, இன்னொன்று புட்டில். இதோட ரிவர்சல் பார்த்தீங்கன்னா நீங்கள் நேற்றோட வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நேற்றோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட், அதாவது நேற்றோட எக்ஸாக்ட் ரிவர்சல் பாயிண்டில் மறுபடியும் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இது 2 இடமே நல்ல ப்ராபபிலிட்டியான பிளேசஸ் தான். ஸோ இது எப்படி நமக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கா இல்லையான்றதை பார்க்கலாம். சரி, ஓகே, இது நிஃப்டியோட ஸ்டேட்டஸ் ரேஞ்சுக்குள்ளே தான் இருந்திருக்கு. ஆனால் ரேஞ்ச் பிரேக் அவுட்டுக்கு ஏற்ற நமக்கான இப்போ இது ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆயிடுச்சு. அதாவது நம்ம லைனை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இதுக்கான வேல்யூ இன்னைக்கு நம்ம கொடுக்கவே இல்லை. ஸோ இது நாளைக்கு நான் எதிர்பார்க்குறேன். மார்க்கெட் ஒரு புல்லிஷ் மொமெண்டம் ஃபர்ஸ்ட் மார்னிங் இருக்கலாம்னு நான் எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம், நான் நாளையோட ரேஞ்ச் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்துட்டு நாளைக்கு சென்செக்ஸில் ட்ரேட் பண்ணுங்கள், ஒரு டீசெண்டான ப்ராஃபிட்டை அச்சீவ் பண்ணலாம். நாளோட மார்க்கெட்டு போஸ்ட் மார்க்கெட்டில் பார்க்கலாம். உங்களுக்கு சொல்கிறேன் எந்தெந்த ரேஞ்சில் வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு. சரி, ஓகே, இதை தான் நிஃப்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். நிஃப்டி பார்த்துட்டோம், பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி நம்ம சொன்ன மாதிரியே ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கிறாங்க, வால்டைல் ஜோனில் தான் இருந்துருக்குறாங்க. நம்ம ஆல்ரெடி நம்ம கிளியராக சொல்லியிருந்தோம். ஐவி ரொம்ப 2 பக்கம் கம்மியாக இருக்காங்க, மார்க்கெட்டில் ஆர்வம் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம். சேம் சினாரியோ இன்னைக்கு அப்ளிகபிள் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி டைமிங்கில் நம்ம ட்ரேட் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப பெட்டரு. ஸோ நம்ம இடத்துக்கு நிஃப்டியில் என்ன மாதிரி ப்ராஃபிட் கொடுத்துருக்கோம் அப்படின்ற சின்ன ஒரு பேக் டெஸ்டிங். ஸோ இப்போ நான் இதோட 3 மினிட்ஸ் சார்ட் எடுத்திருக்கேன். 3 மினிட்ஸை புட் ஆப்ஷன் அட் த மணி தான் எடுத்துருக்கிறேன். ஒரு 25 குவான்டிட்டி போட்டிருக்கேன். பார்க்கலாம் என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஜஸ்ட் பாருங்கள், நான் ரன் பண்ணி காட்டுறேன். ரொம்ப ஈஸியாக, அதாவது மார்க்கெட் நெக்ஸ்ட் 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு 25 குவான்டிட்டி தான் போட்டிருக்கேன். ஒரு அப்நார்மல் ஒரு ப்ராஃபிட் நம்ம லைன்லேருந்து ரிவர்சபிளில், அதாவது நியர்மோஸ்ட் லைன்லேயே சொல்லலாம், லைனோட ரிவர்சபிளில் கிடச்சிருக்கும். ஸோ டார்கெட் அச்சீவ்டு 25 குவான்டிட்டிக்கு. ஓகே, செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனில் நமக்கான ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. அது ஒரு 25 குவான்டிட்டி போட்டிருந்தா என்ன மாதிரியான ரிசல்ட்ஸ் நமக்கு கிடச்சிருக்கும் அப்படின்றத பற்றி இப்போ ஜஸ்ட் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ப்ளே பண்ணுறேன், பாருங்கள். ஜஸ்ட் என்ட்ரி லெவல் 170. ஸோ டார்கெட் நான் 250 பாயிண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ 5 மினிட்ஸ் கேண்டில் ரன் ஆகுது. ஸோ ஆனால் இதில் என்னென்னா ஒரு சினாரியோ, மேபி உங்களோட எடுத்ததுக்கப்புறம் உங்களோட லெவல் டவுன் ஃப்ளவர் லெவலுக்கு மார்க்கெட் கண்டிப்பாக ரிவர்ஸ் கண்டிப்பாக வந்திருக்கும். ஏன்னா இன்னைக்கு ஐவி பெருசாக நமக்கு பிரகாசமாக இல்லை. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் எடுத்த லெவலவே கட் பண்ணுற சூழ்நிலை இருந்திருக்கும். ஆனால் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கங்க, ஸ்பாட் நம்மளோட லெவலை கட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் எடுத்த ட்ரேடை ஹோல்ட் பண்ணணும் அப்படின்றதான் இங்கே கான்செப்ட்டு. ஸோ 99,000 ப்ராஃபிட் போயிட்டு மார்க்கெட் கம்பேக் திரும்பவும் சேம் நம்ம பையிங் பொசிஷனுக்கே மார்க்கெட் வந்துருச்சு. ஸோ இது ஒரு பெரிய ஷாக்கிங்கான விஷயந்தான். நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, மறுபடியும் மார்க்கெட் கீழே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு லாஸை புக் பண்ணியிருப்போம். ஆனால் இதில் ஒரு பெரிய விஷயம் இருக்குது. என்னன்னா, மார்க்கெட் நிச்சயமாக நம்ம டார்கெட்டை நோக்கி போகும். பாருங்கள், நியர்மோஸ்ட் 1 லேக் போயிட்டு மார்க்கெட் மறுபடியும் கீழே டவுன் ஃப்ளவர் ஆகுது. அது இந்த இடத்துக்காக, அதாவது லிக்விடிட்டி ஸ்கிராப் பண்ணிட்டு மறுபடியும் மார்க்கெட் கீழே விழுகிற மாதிரி விழுகுது. ஸோ 14,000க்கு வந்துருச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, நிச்சயமாக நம்ம மார்க்கெட்டில் எக்ஸிட் போயிருப்போம். பட் அது பண்ணாதீங்கன்னு ஏன் இந்த வீடியோ மூலமாக சொல்கிறோன்னா, நம்மளோட 23,208 பிரேக் பண்ணுற வரைக்கும் ஸ்டில் அப் ட்ரெண்ட் தான். நிச்சயமாக மார்க்கெட் நம்ம லெவலை கிராஸ் பண்ணணும்னு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. ஸோ ஐ ஹோல்ட் த பொசிஷன். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம போட்டிருக்க டார்கெட்டை ரீச் பண்ணும் அப்படின்ற
ஆழமான நம்பிக்கை எனக்கு இருந்தது. ஸோ அதுக்கோசரம் நம்ம ஹோல்ட் பண்ணோம். கொஞ்சம் டிலே தான், பட் ஆனால் வந்து காங்கிரீட் சாலிட் ப்ராஃபிட் வந்து எப்படி அடிச்சிருக்குன்னு பாருங்கள். சிங்கிள் கேண்டலில் மேலே போயிருக்கு மார்க்கெட்டு. ஸோ இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, எல்லாருமே ஒரு பொசிஷன் எடுத்துகிட்டு அவசரப்பட்டு எக்ஸிட் என்ட்ரி பண்ணிடுவோம். ஸோ அது இல்லாமல் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி படி நம்ம லைனை எக்ஸிட் பண்ணுற வரைக்கும் நம்ம ஹோல்ட் பண்ணணும் அப்படின்ற லாஜிக் டார்கெட் அடிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம லைனுக்கு போனால் என்ன மாதிரி ரிவர்சல் நடக்குன்றது இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து உங்களுக்கு கிளாரிட்டியாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இது மாதிரி இடங்களை ட்ரேட் பண்ணுங்கள், நிச்சயமாக ப்ராஃபிட் பண்ணலாம். ஐவி எந்த பக்கம் இருக்காங்கன்றதை பார்த்துட்டு நீங்கள் ஒரு பொசிஷன் எடுக்கிறது நல்லது. உதாரணத்துக்கு நீங்கள் காலையிலேருந்து டாமினேஷன் கால் சைடு மட்டும்தான் இருந்தாங்க, புஷ் சைடில் இல்லை. ஸோ அதனால தான் கால் சைடில் நான் அந்த பொசிஷனை தைரியமாக ஹோல்ட் பண்ணோம். ஓகே, இப்போ நம்ம வந்து 4ஆம் தேதியோட ப்ரீ மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். I draw the line, day candle, seller side liquidity and buyer side liquidity dayல கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். பார்த்தீங்கன்னா வீக், ஸோ வீக்கும் எக்ஸாக்டாக அதே தான் இருக்குது. ஸோ சண்டே ஸ்பெஷல் கேஸ்ன்றதுனால அதை விட்டுட்டாங்கன்றது. ஓகே, பேங்க் நிஃப்டியோட பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியோட டே கேண்டில் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சில லிக்விடிட்டிக்கு வரைஞ்சிட்டோம். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், கடைசி 2 வீக்ஸ் மட்டும்தான் வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி வந்து ரேஞ்ச் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ வீக் பார்க்கலாம் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு. வீக்கும் சேமாக தான் இருக்குது, ஒன்றும் இஷ்யூ இல்லை. ஓகே, ஸோ இதுதான் நாளையோட லிக்விடிட்டி ஏரியா பேங்க் நிஃப்டியோடது. இங்கே வந்தால் நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ண மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதாவது லாஸ்ட் 2 வீக்ஸ் வரைக்கும் நீங்கள் பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவேன். ஏன்னா ஆப்ஷன் பையருக்கான ப்ரீமியம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து அதை நம்ம கம்பல்சரி நம்ம எல்லாத்துக்கும் சொல்கிறோம். சரி, ஓகே, இதோட ரேஞ்ச் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, 23,467 467. ஓகே, 467 வந்து R1 இருக்குது. நான் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, R1 இருக்குது. இதுக்கப்புறம் 23,544. ஸோ இது வந்து ரெசிடென்ஸோ. இருபத்தி மூணு 223 எங்கே இருக்குது? ஓகே, எக்ஸாக்ட் லெவலில் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். மார்க்கெட் இங்கே வந்தால் நல்ல டீசெண்டான ப்ரீமியம் ஜென்ரேட் ஆகும்னு என்னோட, ஏன்னா லிக்விட் ஏரியாக்குள்ளே இருக்குது. ஸோ மார்க்கெட் இங்கே வந்தால் ஒரு டீசெண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஸோ S2 சப்போர்ட் 2 வந்து 23,56 23,56. ஸோ இந்த இடம் வந்து உங்களுக்கு S2 ஸ்ட்ராங் சப்போர்ட். திரும்ப பொசிஷன் சொல்ல நான் ரிமைன் பண்ணிக்கோங்க. 23,554 23,467 அப்படின்ற இடம் வந்து ரெசிடென்ஸாக ரியாக்ட் பண்ணும். 23,223 23,056 அப்படின்றது சப்போர்ட்டாக ரியாக்ட் பண்ணும். மார்க்கெட் கம்பல்சரி இந்த இடத்துல ரியாக்ட் பண்ணும். மார்க்கெட் எங்கே வேணாலும் ஓப்பன் ஆகலாம். ஆனால் நம்ம லைனுக்கு வரும்போது ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ நம்ம லைனுக்கு வரும்போது ஒரு டீசெண்டான நாளைக்கு சென்செக்ஸ் ட்ரேட் பண்ணுங்கள், ஒரு டீசெண்டான ப்ரீமியம் இருக்கும். ஓகே, ஐவி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ நாளையோட ஐவி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நாளைக்கு ஐவி இன்பேலன்ஸாக இருக்குது. மார்க்கெட் கால் சைடு ஏற்றி இறக்கலாம் அல்லது வால்டைல் ஜோனுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து கம்பல்சரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆனால் நம்ம லைனுக்கிட்ட வந்தால் ஒரு ட்ரேட் கண்டிப்பாக எடுங்க, நிச்சயமான ப்ராஃபிட்ஸ் இருக்கும். இதை நான் ரிமைன் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நம்ம லைன் தான் வந்து மேஜிக்கல் லைன். செல்லர் தூக்கக்கூடிய இடம், செல்லரோட லாஸை பையர் ப்ராஃபிட் பண்ணக்கூடிய இடம், அதுதான். அங்கே வந்தால் ட்ரேட் எடுங்க. நாளைக்கு சென்செக்ஸ் நம்ம இடத்துக்கு செகண்ட் ஆஃப் ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்குது, அதாவது அபோவ் 12 o'clock மேலே ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குன்னா நிச்சயமாக 10x இருக்கும். ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமைக்க விட்டுருங்க. நன்றி, வணக்கம்.